கடந்த ஆட்சியில சிஎம்ஆ இருந்த ஸ்டாலின் பெண்கள், மாணவ மாணவிகள், விவசாயிகள் அப்படின்னு பல தரப்பினருக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தும் எலெக்ஷன்ல திமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நலத்திட்டங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்குமானதா கிடையாது. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு பிரிவினருக்கா இருக்கு. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன். இதை தாண்டி மக்கள் அன்றாட சந்திக்கும் பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ரோடு பிரச்சனை, லஞ்சம் பிரச்சனை, ஊழல் பிரச்சனைன்ட்டு லோக்கல்ல அந்த கவுன்சிலரோட அராஜகம் திமுகக்கு எதிராக திரும்பி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆட்டோ ஓட்டுநர் அவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மீட்டர் ஆட்டோ வேணும்னு கேட்டாங்க, அது செயல்படுத்த முடியல. ஓலா, ஊபர் அந்த ஆப்போட பிரச்சனைகள், அதன் மூலியமா அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம், இது எல்லாத்துக்கும் திமுக ஆட்சி பொறுப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் அப்படி சொல்லலை. ஆனா இவங்க எல்லாரும் இதுக்கெல்லாம் ஆட்சியில இருக்க சிஎம் ஒரு வழி பண்ணியிருக்கணும், அதை அவர் பண்ணல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இது சரி தப்புன்ற விஷயம் ரெண்டாவது. ஆனா மக்கள் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இதோட வெளிப்பாடு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, திமுகவை படுதோல்வி அடைய வச்சிருக்கு. இதை விட முக்கியமான ஒரு காரணம், நம்ம என்னதான் கட்சிக்கு உழைத்து வேலை பார்த்தாலும் நாம திமுகல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகவே முடியாது. இங்க என்ன பெரிய நெட்வொர்க் இருக்கு. இந்த நெட்வொர்க்கை உடைச்சிட்டு நம்மளால ஒரு பொறுப்பை வாங்க முடியாது. ஏன்னா குறுநில மன்னர்களா இங்க நிறைய பேர் இருக்காங்க. திருச்சின்னு எடுத்தீங்கன்னா KN நேரு, இப்போ அன்பில் மகேஷ். அதே மாதிரி விழுப்புரம்னு எடுத்தீங்க அப்படின்னா பொன்முடி. ஸோ இந்த மாதிரி இருக்கு. திருவண்ணாமலை எடுத்தீங்க அப்படின்னா ஏவா வேலு. ஸோ இவங்களெல்லாம் உடச்சிட்டு நம்ம வளரவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு அப்புறம் யாருன்னா இவங்களோட வாரிசுகள் இல்லை இவங்க கை காட்டுற நபர்கள் மட்டும்தான் அங்க முன்னாடி போய் நிற்க முடியுது. ஸோ எவ்வளவு உழைத்தாலும் இந்த கட்சியில அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் யங்ஸ்டர்ஸ்க்கு உருவாகி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபீட்பேக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் 78 மாவட்ட செயலாளர்கள் திமுக இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் கீழையும் 2-6 சட்டமன்ற தொகுதிகள் வரை கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ 6 தொகுதிகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாவட்ட செயலாளரால் இந்த 6 தொகுதிகளை டேக் கேர் பண்ணி அதற்கான ஸ்ட்ராட்டஜி வகுத்து எலெக்ஷன் ஒர்க் பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதை ஃபஸ்ட்டு உடைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஸோ இந்த 78 120 கிட்ட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் கட்சியில KN நேரு மேல இப்போ வழக்கு பாஞ்சிருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேல ஒரு வழக்கு இருக்கு, பொன்முடி மேல ஒரு வழக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தி கட்சியில இருக்க இந்த சீனியர்ஸோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையில ஸ்டாலின் இருக்கார். அதற்காக அவங்கள கட்சியில விட்டு நீக்கவோ இல்லை அவங்க சிறைக்கு செல்லணும் அப்படிங்கிற தாட்ல ஸ்டாலின் கிடையாது. அவங்கள லோக்கல் பாலிடிக்ஸ் அங்க பாக்குறத விட்டுட்டு சென்னைக்கு கூட்டு இங்க ஒரு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு ஆலோசகர் மாதிரி வச்சுக்கலாம். ரூட்ல கிரவுண்ட்ல இவங்க ஒர்க் வேண்டாம், டைரக்ட் ஒர்க் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு ஸ்டாலின் வந்திருக்கதா ஒரு தகவல். இப்போ இவங்கெல்லாம் இங்க வந்துட்டாங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்பேஸ்ல கட்சிக்காக இதுவரைக்கும் கடுமையா உழைத்த மற்ற சீனியர்கள், யங்ஸ்டர்ஸ், பெண்கள் இப்படி பலரை பவருக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அது கட்சிக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும், உதயநிதி ஸ்டாலினுக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்டாலினுக்கு இருக்கு. தட் மீன்ஸ் அந்த சீனியர்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கலாம், ஈவன் ஸ்டாலின் உட்பட. ஓகேங்களா? சீனியர்லாம் கொஞ்சம் ஒதுங்கிட்டு இனி தமிழ்நாடு பாலிடிக்ஸை யங்ஸ்டர்ஸ்ட கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ள அவர் வராது. ஸோ இவங்கெல்லாம் ஒரு ராஜகுரு மாதிரி ஒரு கைடன்ஸ் பண்ணுவாங்களே தவிர ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல யங்ஸ்டர்ஸ் இருந்தால் பெட்டர் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு திமுக வந்திருக்கு. நிறைய பேர் இப்படியான ஐடியாவை ஸ்டாலினுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட முதல் கட்டம் தான் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக்கி பெண்கள், யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வர்றது. இதுவரைக்கும் பெரிய பதவியை அனுபவிக்காத ஆனால் கட்சிக்காக வேலை பார்த்த மக்களையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கார். இது ஒரு நல்ல மூவான்னு கேட்டிங்கன்னா, இவர் நினைச்சபடியே இது நடந்துச்சு அப்படின்னா அது நல்ல மூவ். ஏன் அப்படின்னா, அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திருச்சியில ஏதோ ஒரு கட்சிக்காக வேலை பார்த்த வேற யாராச்சும் நீங்க மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவர் KN நேரு சப்போர்ட்டரா இருந்து இல்லை KN நேரு கை காட்டுற ஒரு ஆளாவே இருந்தா கஷ்டம்.
அந்த சேஞ்ச் வந்து கிரவுண்ட்ல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க உண்மையிலேயே ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆளை கொண்டு வரணும். ஏன்னா விஜயோட வெற்றியில அதைத்தான் பாக்குறாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு எம்எல்ஏ, மினிஸ்டர். அண்ணாமலையோட கட்சியிலையும் இன்னைக்கு அதான் நடக்க போகுது. ஸோ அப்படியான ஒரு சேஞ்சஸை திமுக கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு புது முகத்தை, இதுவரைக்கும் கட்சிக்காக வேலை செஞ்ச ஆட்களை மேலே கொண்டு வாங்க, மாவட்ட செயலாளராக கொண்டு வாங்க, எம்எல்ஏவாக கொண்டு வாங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிரவுண்ட்ல வந்து தீயா ஒர்க் பண்ணுவாங்க. சீனியர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டாம அவங்கள வந்து சென்னைக்கு அழைத்து அவங்களுக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு பதவி கொடுத்து அவங்க வந்து ஒரு ஆலோசகர் டைப்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஸ்டாலினுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உண்மையிலேயே ஸ்டாலின் நினைச்சபடி நடந்துச்சு அப்படின்னா திமுகக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு திரும்ப வந்து அந்த பவருக்கு வர. இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் பொதுஜன மக்கள் மத்தியிலையும் திமுக வந்து தன்னோட தவறுகளை திருத்திக்கிச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து விதைக்கும். ஸோ அந்த எண்ணம் வந்து அதிகமாகும் போது அந்த கட்சி நிர்வாகிகள், அந்த புதுமுக நிர்வாகிகள் ஃபீல்டில் ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் விஜய், அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ரெண்டு பிம்பத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும். ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸையும் உதயநிதி கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய ப்ரெஸ் மீட் பார்க்கணும். அக்ரஸிவ் பாலிடிக்ஸை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது மீடியா அப்ரோச்லேருந்து அவங்களோட அணுகுமுறையிலேருந்து எல்லாத்தையுமே உதயநிதி ஸ்டாலினும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆலோசனையும் வந்து கட்சி நிர்வாகிகளால் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்ப்போம் திமுக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்ட்டு. மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.